வணக்கம். சயாட்டிக் பெயின் இருந்தால் கண்டிப்பாக டிஸ்க் பல்ஜ் இருக்குமா டாக்டர் என்று அதிக நண்பர்கள் கேட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஸ்க் பல்ஜ் இருந்தால் டிஸ்க் பல்ஜி டிஸ்க் கம்ப்ரெஷன் இருந்தால் கண்டிப்பாக சயாட்டிக் பெயின் ஏற்படுத்தும். இந்த ரெண்டு கம்ப்ளைண்ட்ஸில் ஏதாவது ஒன்று இருந்தால் சயாட்டிக் பெயின் ரேடியேட்டிங் பெயின் உண்டாக்கும். டைரெக்டாகவே டிஸ்க் நார்மலாக இருக்கும்போது இந்த சயாட்டிக் பெயின் தனியாக வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இதில் ரெண்டு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும்போது தான் இந்த சயாட்டிக் பெயின் ஏற்படுத்தும். அப்போ சிம்டம்ஸ் ஒரே மாதிரி இருக்குமா டாக்டர் என்றால் மைல்டு வேரியேஷன் இருக்கும். டிஸ்க் பல்ஜ் இருந்தால் வலி அதாவது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இருக்கும்போது சயாட்டிக் பெயின் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அந்த டிஸ்க் பல்ஜினுடைய சிம்டம்ஸ் பெயின் இருக்கும், அது பயலாட்டரில் முதுகில் வலி இருக்கும். அண்ட் ரேடியேட்டிங் பெயின் இமீடியட்டாக ஸ்டார்ட் ஆகாது. அது ஸ்டேஜ் 3 போகும்போது தான் டிஸ்க் பல்ஜி இந்த சயாட்டிக் பெயின் ஏற்படுத்தும். அந்த சயாட்டிக் பெயின் இருக்கும்போது எலக்ட்ரிக்கல் பெயின், அதாவது கொக்கி போட்டு இழுக்கிற மாதிரி ஒரு வலி, அது கால் மறுத்து போதல், உணர்வு குறைவாக இருத்தல், தூங்கும்போது ஒரு வலி பளிச்சின்னு ஒரு வலி வந்துட்டு போகும். இது போன்ற அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக ஸ்டேஜ் 2லிருந்து ஸ்டேஜ் 3 சேஞ்ச் ஆகுது இந்த டிஸ்க் பல்ஜி. அப்போது அந்த டிஸ்க் பல்ஜ் இருப்பதனால்தான் டிஸ்க் கம்ப்ரெஷன் இருப்பதனால்தான் இந்த சயாட்டிக் பெயின் ஏற்படுத்துது. அப்போ இதற்கு தீர்வு என்ன? ஒரே ஆப்ஷன் சர்ஜரி தானா என்றால் கிடையாது. இன்டெகிரேட்டிவ் மெடிசனில் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் நான் சர்ஜிக்கல் மெத்தடில் அந்த டிஸ்க் பல்ஜ் இருந்தாலையும் சயாட்டிக் பெயின் இருந்தாலையும் ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரலாம். இப்போ ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரை பொறுத்தவரை அதிக பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 4 இருந்தாலுமே ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரோம். இன்டெகிரேட்டிவ் சிகிச்சை மூலம், குறிப்பாக அக்குபஞ்சர் சிகிச்சை, வர்ம சிகிச்சை, ரோபோட்டிக் ஸ்பைனல் டீகம்ப்ரெஷன் சிகிச்சை, ஓசோன் தெரப்பி, ஸ்பைனல் மானிபுலேஷன் தெரப்பி, இது போன்ற நேச்சுரோபதி சிகிச்சை முறையின் மூலம் நான் சர்ஜிக்கல் மெத்தடில் ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வர முடியுது. ஆகவே இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் நாட்கள் முன்ன பின்ன ஆகலாம், பட் சர்ஜரி இல்லாமல் ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வரலாம். இது போன்று மீண்டும் ஒரு நல்ல விழிப்புணர்வுடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.